பியூட்டிஃபுல் எனர்ஜி ஷிஃப்ட். இன்றைக்கி வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக. இது வந்து போஸ்ட் லஞ்ச், அதாவது 2:22க்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் நாட் ஒன்லி 2:22. இட்ஸ் லைக் 2:22க்கு மட்டும்தான் நடக்குமான்னு இல்லை, பட் அதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக் டைம். நீங்கள் என்ன இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கணும், பார்க்கணும் உங்களோட பிஹேவியரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடிக்கடி ஃபோன் செக் பண்ணுறீங்களா, இல்லைனா வந்து உங்கள் பர்சனுக்கு மெசேஜ் அனுப்புன்ற ஏர்ஜ் இருக்கா? இது நேற்றுலேருந்து கூட உங்களுக்கு இந்த எனர்ஜி இருந்திருக்கலாம். இல்லைனா வந்து அவங்க சோஷியல் மீடியாவை நீங்கள் ஸ்டாக் பண்ணுறீங்களா? இதுக்கெலாம் காரணம் இருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்றைக்கி இன்னும் க்யூரியாசிட்டி ஜாஸ்தி இருக்குது. மண்டையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குது, அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு இன்றைக்கும் நேற்றோ ரொம்ப வந்து உங்கள் மண்டை குடைச்சலாக இருக்கா? இதுக்கு காரணம் நிச்சயமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்சன் ஒரு பெரிய எனர்ஜி ஷிஃப்ட் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, இந்த பர்சன் உங்களோட பழைய ஃபோட்டோஸ், நீங்கள் ஒன்றா ஷேர் பண்ண மூமெண்ட்ஸ், நீங்கள் போன பிளேசஸ் எல்லாத்தையும் லைக் பிக்சர் பர்ஃபெக்டாக ஞாபகம் வச்சு அதிலேயே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக இந்த பர்சன் உங்களோட சோஷியல் மீடியாவை ஸ்டாக் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அந்த எனர்ஜி தான் வந்து உங்களுக்கு இந்த ஏர்ஜ், நீங்கள் வந்து அவங்க ஃபோட்டோஸை பார்க்குறதோ இல்லை உங்களோட பாஸ்ட் மெமரிஸை வந்து போய் ரிமைண்ட் பண்ணி பார்க்குறதோ, இதெல்லாம் வந்து யூ ஆர் ரிஃப்ளெக்டிங் த எனர்ஜி. அவ்வளோதான். நம்ம இப்போ ரியாலிட்டி செக் பார்க்கலாம். அவங்க வந்து என்ன இப்போது உண்மையான எனர்ஜியில் இருக்காங்க. சரி, வாட்ஸ் ஹேப்பனிங் த. யாரோ ஒருத்தங்க இந்த பர்சனை நிச்சயமாக பிளாக்மெயில் பண்ணுறது. காமிக் எனர்ஜியாக இருக்கலாம், ஏன்னா த்ரெட்னிங் பாட்டம் டெக் எனர்ஜி. இது வந்து பாஸ்ட் தான், கவலைப்படாதீங்க. பட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மேபி அவங்களும் நினைக்கிறாங்களா இருக்கலாம். த்ரெட்னிங், யாரோ ஒருத்தவங்க அவங்கள பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்காங்க. ஃபேமிலியாக இருக்கலாம், தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், எக்ஸாக இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு லீகல் சுச்சுவேஷனில் அவங்க மாட்டி விட்டுட்டு அவங்கள வந்து இந்த காதல்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போயிட முடியுமா, இந்த கனெக்ஷன் நீ முன்னாடி போன, இந்த காதலுக்கு முன்னாடி போன அப்படின்னா உன்னை நான் அழிச்சிடுவேன், இல்லைனா வந்து உன் வாழ்க்கையை நாங்கள் செதைச்சிருவோம், ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் வா அப்படின்னு நிறைய பிளாக்மெயில் போயிட்டுருக்கு. இது வந்து பிளாக்மெயில் போயிட்டுருக்கு, அவ்வளோதான். இவங்க என்னென்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ப்ரூஃப். அவங்க வந்து உங்கள் ஃபோட்டோவை பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம், உங்களை பற்றி இவங்க வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புள், இல்லைனா அவங்க பேரண்ட்ஸ், இல்லைனா வந்து காமிக் எனர்ஜி, ஒரு ஃபால்ஸ் அக்விசிஷன், காசிப் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு ஃபோட்டோ ப்ரூஃப் ரெடி பண்ணியோ, இல்லைனா வந்து ஒரு எவிடன்ஸ் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக க்ரியேட் பண்ண இந்த பர்சன் வந்து உங்களை தப்பாக நினச்சிப்பாங்களாம். ஓகே, ரொம்ப கெட்டவங்க, நான் காதலிச்சிட்டேன், உடனே நான் வந்து உங்ககிட்ட வந்துடுறேன், கார்மிக் யுவர் மை லவ் அப்படின்னு போய் விழுந்துருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அலாதி கற்பனை. இது மேபி பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம். அவங்க வந்து பெரிய சிஏடி மாதிரி வேலை செஞ்சு உங்களோட கேரக்டரை பற்றி தப்பாக சொல்லி அவங்க பையனையோ பொண்ணையோ வந்து உங்களுக்கு எதிராக திருப்பிடணும் அப்படின்னா உங்களோட பிளான், மாஸ்டர் பிளான். பட் இதுக்கு உங்கள் பர்சன் விழுந்தாங்களா? இல்லவே இல்லை. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஃபேக் அக்கௌண்ட் வச்சு உங்களை ஸ்டாக் பண்ணுறது. இனிமேல் அதெல்லாம் பண்ண முடியாது. மேபி லீகலாக வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாற போகிறது. இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ரைவசியை செக்யூர் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா உங்கள் பர்சன் அவங்களோட ப்ரைவசி செட்டிங்ஸை மாற்றிட்டாங்க. இனிமேல் வந்து ஸ்டாக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து எல்லாத்துக்குமே எல்லாமே பொருந்தாது. ஒரு சிலருக்கு ஃபோட்டோ ப்ரூஃப், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்களோட சோஷியல் மீடியாவை ஸ்டாக் பண்ணி நீங்கள் என்ன மாதிரி எனர்ஜியில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பர்சனை மேனிப்புலேட் பண்ணுறது, உங்கள் 2 பேர்த்து சோஷியல் மீடியாவையும் ஸ்டாக் பண்ணுறது, மேபி ஹேக் பண்ணியிருக்கிறது, இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இனிமேல் இதெல்லாம் நடக்காது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த காமிக் எனர்ஜி, இது வந்து டர்ட்டி ஆஃபர். நான் சொன்ன மாதிரி இதை நீ வந்து போகலை அப்படின்னா நான் வந்து உனக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறேன். இட்ஸ் லைக் வாழ்க்கை ஃபுல்லாக நீ வந்து என்னோட இருந்துக்கலாம், எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லை, எந்த கிளைமும் இல்லை. இல்லைனா வந்து இது ஒரு பிஸ்னஸ் டீலாக இருக்கலாம். நீ வந்தனா நான் உனக்கு வந்து இவ்வளோ பணம் வர மாதிரி ஒரு பிஸ்னஸ் டீல் தருவேன். அது வந்து எப்படி வந்திருக்கும்னு பார்த்துக்கோங்க. இது ஆக்சுவலி டர்ட்டி ஆஃபர். அவங்க எவ்வளோ கீழ்த்தரமாக இருந்தாங்க அப்படின்னா, பணம் தரேன், இல்லைனா நான் வந்து உனக்கு ஒரு டீல் தரேன் அப்படிங்கிறத அவங்க சொல்ல முடியுங்கிறத வந்து புரிஞ்சுருந்தால் இந்த பர்சன் முதவே உங்ககிட்ட வந்திருப்பாங்க. பட் அந்த பர்சன் கொஞ்சம் லோ ஐக்யூவாக இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்கு அப்போ மூளை வேலை செய்யலையா இருந்திருக்கலாம். பட் இப்போது மூளை பயங்கரமாக வேலை செய்யுது. ஏன்னா இது எல்லாமே ரிவர்ஸில் எனர்ஜி. த்ரெட்னிங் மட்டும்தான் வந்து பாட்டம் டெக்கில் என்னோடய த்ரோட் சக்ரா பிளாக் ஆகுது. மேபி இந்த பர்சன் உங்ககிட்ட பேசுறதுக்கு நிச்சயமாக பிளாக்கேஜ் இருக்குது. அவங்க எங்கேயோ அடைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்க இந்த அன்பு, எவ்வளோ டஃப் சுச்சுவேஷனாக இது இருந்தாலும் இந்த பர்சன் உங்கள் மேலே இருக்க காதல் ஒரு துளி கூட மாறலை. ஏன்னா அவங்க அடைக்கப்பட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டே இருக்குது. அது வந்து அவங்க உங்கள் மேலே வச்சுட்ருக்க காதல். இந்த சூழ்நிலையை அவங்க முடிக்க விரும்புகிறாங்க. தே வாண்ட் டு எண்ட் தி சிச்சுவேஷன். ஏன்னா உங்களை இந்த பர்சனுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, அவங்க எவ்வளோ டஃப் சுச்சுவேஷனை கோ த்ரூ பண்ணிட்டுருக்காங்க. பட் இதனால் உங்கள் மேலே வச்சுருக்க அன்பு ஒரு துளி கம்மியாக இருக்கா? இன்னும் காதல் ஜாஸ்தி தான் ஆகிட்டுருக்கு. அவங்கள விட்டு விளக்க அவங்க உங்கள் மேலே வச்சுருக்க காதல் வந்து பல மடங்காக போயிட்டுருக்கு. ஏன்னா பாட்டம் டெக்கில் பார்த்திங்க அப்படின்னா 6 of cups,
ரொம்ப பொறுமைசாலி. நீங்க ரொம்ப பொறுமைசாலி. அத தான் அவங்க வந்து ரொம்ப உணர்றாங்க. மேபி ரொம்ப வருஷமா நீங்க அவங்களுக்கு காத்துட்ருக்கீங்க. இல்லன்னா, எவ்ளோ டஃப் சிச்சுவேஷன் வந்தம்போது நீங்க காதல தூக்கி எறிஞ்சிட்டு போல, இல்லன்னா அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு போல. ஆக்சுவலா அவங்க என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, இப்போ நீங்க நெனச்சிருந்தீங்க அப்டின்னா, அவங்கள விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். அவங்க அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் செய்யவும் இல்ல. அது இல்லாம ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க பிராக்டிகலா யோசிக்கிறாங்க. வேற யாராவதா இருந்திருந்தா, இந்நேரம் என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பாங்க. எனக்காக காத்துட்ருக்க மாட்டாங்க. மேபி நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆள், இல்லன்னா வந்து உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும். இல்ல அப்டின்னா, நீங்க தனிமைய கூட விரும்பியிருக்கலாம். இவங்கள தேர்ந்தெடுக்கிற நேரம். ஏன்னா, அவ்ளோ விஷயங்கள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, இல்லன்னா நடந்துட்டுருக்கு. அவங்க உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம், இந்த ரீடிங் மூலம் கவலைப்படாத. டெம்பரன்ஸ், பி பேஷண்ட். கவலையே படாத. இந்த காதல் அவங்க அவங்க கிட்ட இருக்க அந்த ஒரு கப், இந்த ஒரு கப்ல என்ன இட்ஸ் லைக் சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. இந்த பெர்சன் எங்கேயோ அடப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு சந்தோஷம், அந்த ஒரு பழைய நினைவுகள். அவங்க கிட்ட இருக்க ஃபோன், உங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட பழைய நினைவுகள், நீங்க சொன்ன வார்த்தைகள், இது மட்டும் தான் இவ்ளோ கொடூரமான சிச்சுவேஷன கோ த்ரூ பண்ணுறதுக்கோ, இல்ல வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் குடுத்துருக்கு. நீங்க தான் அவங்களோட ஸ்ட்ரென்த், பேக் போன், த ராக் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து எங்கேயுமே விழாம இருக்கிறதுக்கு, இல்லன்னா வந்து உடைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு ஃபுல் காரணம் யூ ஆர் த ரீசன். இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரி 5 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி. நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்கள சுற்றி இருக்கவங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் இதை பண்ணுறாங்க. மேபி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணலாம். ஒர்க் பிளேஸ், ஃபேமிலி, இது மாதிரி நிறைய ட்ராமா இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு ஃபெமினன் எனர்ஜி, மீதி எல்லாம் மேஸ்குலன்ஸ். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் யாருக்கு யார், இல்லைனா வந்து நீ கண்ட்ரோல் பண்ணுறியா, நான் கண்ட்ரோல் பண்ணுறேனா, இந்த ட்ராமா தான் போயிட்டுருக்கு. ஸோ ஓ வாவ், த ஹெர்மிட். இப்போ உங்கள் பர்சன் யார்கிட்டையும் பேசலை, ரொம்ப அமைதியாக இருக்காங்க. த ஸ்டார். நீங்கள் தான் எங்கே போனாலும் நீங்கள் தான் அவங்களோட ஹோப். தனிமையில் இருந்தாலும் உங்களோட காதல் தான் அவங்களோட ஹோப். அவங்க வெளியில் ஃப்ரீயாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன நம்பிக்கையில் போகிறாங்க, ஸ்டார். நீங்கள் ஒரு நாள் அவங்க கைகளில் சேருவீங்கன்ற நம்பிக்கையில் தான். இங்கே பாருங்கள், கொடும் பனி எதுவுமே இல்லை. அவங்கக்கிட்ட ஒரே ஒரு பை தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. வெறும் நம்பிக்கையும் நீங்கள் உங்களோட நினைவுகள் மட்டும்தான் அவங்களோட இருக்குது. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வர போகிறாங்க. மேபி இந்த பர்சன் வந்து அவங்க ஃபேமிலி விட்டு வெளியில் வரலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டர்ட்டி ஆஃபர் அவங்க மேபி ஃபேமிலி என்ன சொல்லியிருக்கலான்னா, நீ வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் இவ்வளோ சொத்து தரேன், நான் உனக்கு இவ்வளோ பெரிய சம்மந்தம் பிடிச்சி தரேன், ஏன்னா உனக்கு இவ்வளோ பெரிய காசு வரும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. பட் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே இந்த பர்சனுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் செய்யணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, த ஸ்டார். நீங்கள் தான் கைடிங் ஸ்டார் அந்த பர்சனுக்கு. ஸோ அந்த ஸ்டார் எனர்ஜியில் நீங்கள் அலைன் ஆகுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் உங்களை தேடி வருவாங்க. இங்கே உங்கள் எனர்ஜியும் உங்கள் பொறுமையும் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் இங்கே வந்து ஹெசிடேட் பண்ணாலோ, இல்லைனா வந்து நீங்கள் ரொம்ப டெஸ்பரேட், அதாவது எப்போன்னு அந்த எனர்ஜியில் இருந்தீங்கன்னாவோ இது வந்து உங்கள் காதலை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அமைதியாக இருங்க. உங்கள் காதல் என்றைக்கு இருந்தாலும் உங்கள் கைகளில் வந்து சேரும். குயின் ஆஃப் வாண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி யூ ஆர் சச் அ பியூட்டிஃபுல் பர்சன். குயின் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். வாவ், ஃபெமினன். இங்கே பாருங்கள், 8 ஆஃப் வாண்ட்ஸ், கம்யூனிகேஷன். உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது இந்த பர்சனுக்கு எவ்வளோ பெரிய வலி அப்படின்னா, 10 ஆஃப் வாண்ட்ஸ். பெரிய வேதனை, சுமக்க முடியாத பாரம். அவங்க மனசு மேலே எப்போவுமே ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்ச மாதிரியே இருக்குது. எதனால் உங்ககிட்ட பேச முடியல? ஏன் உங்ககிட்ட பேசுறதுக்கு அவங்க அவ்வளோ விருப்பம்? யூஆர் ஸோ பியூட்டிஃபுல். இங்கே பாருங்கள், குயின் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட். இதே கார்டு, இதே பேர் வந்து செகண்ட் டைம் நம்ம ரீடிங்கில் வருது. மேபி லாஸ்ட் வீக் ஒரு ரீடிங்கில் இதே செட் வந்துச்சு, குயின் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு வேளை காமிக் எனர்ஜி இருந்தது அப்படின்னா, காமிக் ஸ்பெல் ஒர்க் பண்ணி இந்த பர்சனை திரும்ப அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் யூ ஆர் ஸ்டேபிள், யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். நீங்கள் தான் லக். நீங்கள் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட எந்த ஜிம்மிக் வேலையும் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. யூ ஆர் அட்ராக்டிங் லாட் ஆஃப் திங்ஸ். நீங்கள் நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த பர்சன் வந்து உங்களை வந்து த பெஸ்ட் பர்சன் அப்படின்னா உங்களை தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். ஆனால் அதுக்காக அகங்காரம் உங்ககிட்ட இல்லை. அதை நீங்கள் வந்து பெரிய பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டீங்க. அதே சமயம் ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பீங்க. அதனால தான் இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே அலாதி காதல், அலாதி நம்பிக்கை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்கள விட்டுட்டு போகணுன்னா நீங்கள் போயிருக்கலாம். ஏன்னா இவ்வளோ அட்ராக்டிவான, இவ்வளோ அபண்டன்ட்டான ஒரு பர்சன் உங்களுக்காக காத்துட்ருக்கணும்னு அவசியமே கிடையாது. அது அவங்களுக்கே நல்லா தெரியும். உங்ககிட்ட பேசணுன்னு இந்த பர்சன் ஒரு நொடியும் துடிச்சிட்ருக்காங்க.
எப்பயாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அப்படின்னா, ஏன்னா அவங்க இங்கே அடப்பட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையை அவங்க முடிக்க விரும்புகிறாங்க. இதை முடிக்கணும். ஏன்னா உங்ககிட்ட பேசாமல் இருக்கிற நொடிகள் வந்து இனிமேல் போக போக ரொம்ப பாரமானதாக இருக்குது. பாஸ்டில் இந்த பர்சன் ஒத்துக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக நடந்துக்கிட்டாங்க. இல்லைனா யாராவது காமிக் எனர்ஜி அவங்களோட இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா, அவங்க ரொம்ப ரொம்ப ஈகோயிஸ்டிக் பர்சன். ஒரு சிலருக்கு இந்த பர்சன் ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம், லைக் மேரேஜ் அந்த மாதிரி கூட. பட் அவங்க அங்கே லைக் பிச்சுக்கிட்டு ஓடி வரணும் அப்படின்னா ஓடி வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் தான் இருக்காங்க. இது என்ன கார்டு? 10 ஆஃப் சோர்ட்ஸ். நீங்கள் தான் அவங்களோட ஹோப். இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் இருக்கீங்க. உங்ககிட்ட வர விடாமல் இந்த இந்த எமோஷன்ஸை கடந்து தான் அவங்க வர முடியும். ஆனால் இங்கே ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன். இந்த பர்சன் வந்து சாதாரண சூழ்நிலையில் இல்லை, நிச்சயமாக இல்லை. அவங்கள சுற்றி நிறைய துரோகங்கள். அதாவது கூட இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் எனர்ஜியை கிளைம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நம்ம க்ளோஸ் சர்க்கிள். அதுதான் நம்ம வீட்டில் தான் போய் நம்பிக்கையோடு சாப்பிடுவோம். சாப்பாட்டில் ஏதாவது சூன்யம் வச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸை நம்பி நம்மளுக்கு இன்னும் ஃபியூ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட தான் நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். நம்ம ஷேர் பண்ணுறத உடனே போய் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டயோ இல்லை உங்கள் எதிரிக்கிட்டேயோ சொன்னால் எப்படி இருக்கும்? அதுவும் நடக்குது. வேலையில் யாராவது நீங்கள் வந்து பார்ட்னர் இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களும் துரோகம் பண்ணுறாங்க. இல்லைனா வேலையில் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நம்பிக்கையோடு பண்ணியிருப்பீங்க, இவ்வளோ நாளாக காசை திருடுறாங்க. அந்த மாதிரி சூழலை அப்படின்னா என்ன மாதிரி வழி இருக்கும்? இது தனித்தனியாக நடக்கல, இந்த பர்சனுக்கு எல்லாம் அட் அ டைமில் நடக்குது. அதுதான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அந்த இம்பேலன்ஸ் வரதுக்கு காரணமே தவிர இதெல்லாம் அவங்க சமாளிச்சிடுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பேசாத இருக்கிற இந்த விஷயம் அவங்களால சுமக்கவே முடியாத பாரம். இந்த வழியை அவங்க தாங்கிடுவாங்க. இந்த கத்தியை எடுத்து அந்த புண் ஆறிடும். ஆனால் இந்த அவங்களே விரும்பி சுமந்துட்டுருக்க ஒரு விஷயம் உங்களோட நினைவுகள். இங்கே பாருங்கள், 6 ஆஃப் கப்ஸ். உங்களோட ஷேர் பண்ண மொமெண்ட்ஸ் வந்து உங்களை பார்த்த நொடிகள், உங்ககிட்ட பேசின அந்த நொடி, இதெல்லாம் இந்த பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ என்ன உங்ககிட்ட இந்த சூழ்நிலையை ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறாங்க? உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண துடிச்சிட்ருக்காங்க. உங்களை பற்றி ரொம்ப உயர்வாக நினச்சிட்ருக்காங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே ஒன்று தான். அவங்களுக்கு நீங்கள் தான் வேணும். அவங்க உங்களை நோக்கி தான் வந்துட்டுருக்காங்க. எவ்வளோ பெரிய வேதனையான விஷயமா இருந்தாலும் சரி. 7 ஆஃப் ஃபெதர்ஸ், பெரிய துரோகம். மேபி இந்த பர்சன் பாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணியிருக்கலாம். மேபி வேலையை சூஸ் பண்ணியிருக்கலாம், ஃபேமிலியை சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதுக்காக. இப்போ 9 ஆஃப் கிறிஸ்டல்ஸ், ஸ்பெல் ஒர்க். மேபி அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ்ட்டில் மணியை சூஸ் பண்ணியிருக்காங்க. மணி, பொசிஷன், அந்த மணி எப்படி வேணால் இருக்கலாம், பேரண்ட்ஸ் மூலம் வரதுன்னு சொல்லியிருக்கலாம், ஜாபு. ஆனால் இப்போது இங்கே பாருங்கள், 4 ஆஃப் ஃபெதர்ஸ், ரெஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ இந்த பர்சன் ஃபுல் ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இந்த காமிக்கோட பிளான் என்ன. இல்லை காமிக் நான் சொல்கிறது ஃபெமினை மட்டும் கிடையாது, இது ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமா, இந்த குரூப் ஆஃப் பீப்புள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு இப்போ நிழலாடுறது எல்லாமே மனசில் உங்களுக்கு பண்ண துரோகம். எனக்கு ஐ டிசர்வ் திஸ், அதுதான் அவங்க நினைக்கிறாங்க. எனக்கு இது தேவை தான், எனக்கு இந்த துரோகமும் இந்த வலியும் தேவை தான். ஏன்னா நான் வந்து என் தேவதையை வந்து காயப்படுத்திட்டேன். அப்படி தான் அவங்க மனசில் ஓடிட்டுருக்கு. பெரிய துரோகம் பண்ணேன், அதுக்கு நான் வந்து இதை அனுபவிச்சு தான் ஆகணும், இல்லை இதை அனுபவிக்கிறது சரியான விஷயம்தான் அப்படிங்கிறாங்க. பட் என்ன ஸ்பெசிஃபிக் மெசேஜ் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்களா இந்த சூழ்நிலையில்? பட் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறது மட்டும் ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களை நோக்கி வந்துட்டுருக்காங்க. வரும்போது நீங்கள் அவங்களுக்காக இல்லை அப்படின்னா அவங்க போடுற கஷ்டத்துக்கு பலன் இல்லை. அவங்க எடுக்கிற ஐ வாண்ட் யூ, இது வந்து தலைகீழாக வருது. சூழ்நிலை காரணமாக தான் பிளாக்கேஜ் எனர்ஜியாக வருது. ஸோ யூ மேட்டர். அவங்க இப்போ பண்ணிகிட்ருக்க எல்லா விஷயமுமே உங்களுக்காக மட்டும்தான். உங்களுக்கு இட்ஸ் லைக் இந்த காதலுக்காக மட்டும்தான். டெஃபினட்டாக நீங்கள் அவங்க வருவாங்களா, சரி வருவாங்கன்றீங்க, வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வருவாங்க. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா ராங் ஃபுல் அட்வைஸ். பாஸ்ட்டில் அவங்கள இட்ஸ் லைக் ட்ராப் பண்ணலாம். பட் அப்போ அவங்க காதலை சூஸ் பண்ணியிருக்கணும். அது அவங்க பண்ண தப்பு, யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. எவ்வளோ சூழ்நிலை, எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்தாலும் இந்த பர்சன் திரும்ப திரும்ப காதலை சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரிவே வந்திருக்காது, இந்த துரோகமே நடந்திருக்காது. இந்த துரோகம் நடக்கிறதுக்கு காரணமும் அவங்க தான் இப்போ அந்த வழியை அனுபவிக்கிறதும் அவங்க தான். அதனால் நீங்கள் தான் சஃபர் ஆகுறீங்க. ஸோ பி பேஷண்ட். இந்த பர்சனே உங்ககிட்ட வரட்டும், டோன்ட் சேஸ். இந்த சைன்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களை கம்யூனிகேட் பண்ணுற நேரம் வந்து ரொம்ப நெருங்கிடுச்சு. மேபி 8 வீக்ஸ், 8 days மேபி நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச். ஸோ இது பேஸ்ட் ஆன் உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, லைக் நோட்டீஸ் பண்ணுங்கள். நேற்றுலேருந்து என்ன பண்ணேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வாலண்டியராக பண்ணாதீங்க, பட் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.